Hi friends, I am Kandasamy. Today we have to discuss about periodic trends in atomic radius. Periodic trends in atomic radius. அது அணு ஆரத்தில் காணப்படும் ஆவர்த்தன தொடர்பு அதை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், வேரியேஷன் இன் பீரியட்ஸ். ஹவ் அட்டாமிக் ரேடியஸ் சேஞ்சஸ் இன் அலாங் தி பீரியட்ஸ் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வேரியேஷன் இன் பீரியட்ஸ். அட்டாமிக் ரேடியஸ் டென்ஸ் டு டிக்ரீஸ் இன் அ பீரியட். அதாவது அணு ஆரம் அப்படிங்கிறது அட்டாமிக் ரேடியஸ் அப்படின்னு என்ன ஆகுது அப்படின்னாக்கா பீரியட்ஸ் எல்லாம் இந்த பீரியட் கிராஜுவலி டிக்ரீசஸ், கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. அட்டாமிக் ரேடியஸ் டென்ஸ் டு டிக்ரீஸ் இன் எ பீரியட் as we move from left to right. As we move from left to right along a period, the valence electrons are added to the same cell. So the simultaneous addition of protons to the nucleus increases the nuclear charge. ஸோ இதுக்கு என்ன ரீசன் சொல்கிறோம் அப்படின்னாக்கா, வாய் அட்டாமிக் ரேடியஸ் அலாங் த பீரியட் டிக்ரீசஸ். நம்ம பீரியட்ஸ் வழியாக, அதாவது அணு ஆரம் நம்ம அலாங் த பீரியட் ஆர் சீரீஸில் போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறதுக்கு என்ன மெயின் ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, சைமல்டேனியஸ் அடிஷன் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் டு தி நியூக்ளியஸ் இன்க்ரீசஸ் தி நியூக்ளியர் சார்ஜ். நியூக்ளியர் சார்ஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா, த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் பிட்வீன் தி நியூக்ளியஸ் அண்ட் தி எலக்ட்ரான். வெளியில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் மேலே நியூக்ளியஸ் எவ்வளவு அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸை கொடுக்குது அப்படிங்கிறது நியூக்ளியர் சார்ஜ். ஸோ இப்போ அந்த நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆக அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வெளியில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் மேலே இன்க்ரீஸ் ஆகும்போது வெளியில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானை நியூக்ளியஸ் என்ன பண்ணுது அப்படின்னாக்கா பிடிச்சி உள்ளே இழுக்குது. புல்லிங் பவர் டுவர்ட்ஸ் தி நியூக்ளியஸ். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா வெளியில் இருக்கக்கூடிய செல் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சுருங்கிட்டே வரும். சரியா? ஸோ இப்போ சுருங்கும் போது என்னது, அட்டாமிக் ரேடியஸ் என்ன ஆகுது, ரெடியூஸ் ஆகுது. அட்டாமிக் ரேடியஸ் அப்படின்னா நியூக்ளியஸ்க்கும் வெளியில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். ஸோ இப்போ அதை என்ன பண்ணுது அப்படின்னா குறையுது. அதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, சைமல்டேனியஸ் அடிஷன் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் டு தி நியூக்ளியஸ் இன்க்ரீசஸ் தி நியூக்ளியர் சார்ஜ். அதுதான் சொல்கிறோம். சரியா? அதாவது எலக்ட்ரான்ஸ்க்கும் வெளியில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ்க்கும் நியூக்ளியஸ்க்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்னால என்ன ஆகுது, அந்த நியூக்ளியஸ்க்கும் வெளியில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸுக்கும் இடையே இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ், விச் மீன்ஸ் அட்டாமிக் ரேடியஸ் கிராஜுவலி ரெடியூசஸ், கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. சரியா? ஸோ அதுதான் நெட் கன்க்ளூஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரியா? ஸோ இந்த அட்டாமிக் ரேடியஸ் குறையிறதுக்கு முக்கியமான ரீசன் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ், இன்க்ரீஸ் இன் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஸோ இந்த எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின், 2 mark or 3 marksல. So in addition to the electrostatic forces of attraction between the nucleus and the electron, there exist repulsive forces among the electron. So which is the main reason for effective nuclear charge. அதாவது எலக்ட்ரான்ஸ்க்கும் நியூக்ளியஸ்க்கும் இடையே இருக்கக்கூடிய எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறது இருக்கும். சரியா? ஸோ அது கூடவே ரிப்பல்சிவ் ஃபோர்ஸஸும் இருக்கும். ரிப்பல்சிவ் ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்க, ஒரு செல்லில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானுக்கும் இன்னொரு செல்லில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானுக்கும் இடையில், அல்லது ஒரே செல்லில் இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரான்ஸ்க்கு இடையில். இப்போ கே செல்லில் 2 எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னா எலக்ட்ரான் 1 எலக்ட்ரான் 2 அதுக்கு இடையிலையும் என்ன இருக்கும், ரிப்பல்சிவ் ஃபோர்ஸஸ் இருக்கும். பிகாஸ் ஆஃப் சேம் சார்ஜஸ் ஆல்வேஸ் ரிப்பல் ஈச் அதர். அது மட்டும் இல்லாமல் ஒரு செல்லில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் பக்கத்து செல்லில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் கூடவும் என்ன பண்ணும் அப்படின்னா ரிப்பல் பண்ணும். ஏன்னா அதுவும் சேம் சார்ஜஸ் தான். சரியா? ஸோ அந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸஸ் என்ன பண்ணுது அப்படின்னாக்க, இந்த நியூக்ளியஸ்க்கும் வெளியில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ்க்கும் இடையே இருக்கக்கூடிய அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்குது. சரியா? ஸோ அப்போ ஒரு 18 புரோட்டான் உள்ளே இருக்குது அப்படின்னா அந்த 18 புரோட்டானும் வெளியில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் மேலே என்ன பண்ணணும், அந்த புல்லிங் பவரை கம்ப்ளீட்டாக கொடுக்கணும். பட் அந்த 18 புரோட்டானோட அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸும் அந்த வெளியில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானுக்கு போய் சேர்றதில்ல. என்ன ரீசன் அப்படின்னா, அந்த உள்ள எலக்ட்ரானுக்கும் வெளியில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானுக்கும் நியூக்ளியஸ்க்கும் இடையே இருக்கக்கூடிய செல்லில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸோட ரிப்பல்சிவ் ஃபோர்ஸஸ் அதை என்ன பண்ணுது, குறைக்குது. ஸோ அப்போ அது குறைச்சது போக மீதி எவ்வளவு வெளியில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானுக்கு போய் சேருது அப்படிங்கிறது தான் அந்த எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது. எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ், நெட் நியூக்ளியர் சார்ஜ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பை தி அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான். அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? நெட் நியூக்ளியர் சார்ஜ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பை வேலன்ஸ் எலக்ட்ரான்.
is a important point. The net nuclear charge experienced by valence electrons in the outermost cell is called effective nuclear charge. Very, very important. 2 more question. The net nuclear charge experienced by valence electron in the outermost cell is called effective nuclear charge. It is approximated by Slater's rule is Z effective equal to Z minus S. Z effective equal to effective nuclear charge equal to Z minus S. எந்த ஃபார்முலா மூலம் கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா Z minus S அப்படிங்கிற ஃபார்முலா மூலம் கால்குலேட் பண்ணலாம். Z denotes atomic number, S denotes screening constant. அதாவது Z அப்படின்னா அட்டாமிக் நம்பர். அட்டாமிக் நம்பர்னா ஒரு 18 ப்ரோட்டான்ஸ் ஆர் எலக்ட்ரான்ஸ் ஈக்குவல் டு அட்டாமிக் நம்பர். ஸோ அப்போ அந்த எவ்வளவு ப்ரோட்டான் இருக்கோ அவ்வளவு ப்ரோட்டானோட அட்ராக்டிவ் ஃபோர்ஸும் வெளியில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் மேலே இருக்கணும். பட் அவ்வளவு இருக்கிறது இல்லை. அது எவ்வளவு குறைவாக வெளியில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் மேலே எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ தட் இஸ் மைனஸ் எஸ், ஸ்க்ரீனிங் கான்ஸ்டன்ட் எவ்வளவு குறையுது அந்த எலக்ட்ரான் ரிப்பல்ஷனால் அப்படிங்கிறது இந்த எஸ் வேல்யூ ஸ்க்ரீனிங் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்க்ரீனிங் கான்ஸ்டன்ட்டை நம்ம ஸ்லேட்டர் ரூல்ஸ் மூலமாக என்ன பண்ணோம், நம்ம கால்குலேட் பண்ணுவோம் பின்னாடி. சரியா? ஸோ தட் இஸ் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ். அதாவது உள்ளே இருக்கக்கூடிய நியூக்ளியஸ்னால் வெளியில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எவ்வளவு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் போய் சேருது அப்படிங்கிறத நம்ம டோட்டலாக கால்குலேட் பண்ணுறோம். சரியா? அதாவது எலக்ட்ரான் ரிப்பல்ஷன் போக மீதி போய் சேரக்கூடியது. அதை தான் நான் என்ன சொல்கிறோம், எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரியா? எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அல்லது செயலுறு அணுக்கரு மின்சுமை அப்படின்னு சொல்லுவோம். சரியா? So next we have to discuss about calculation of effective nuclear charge by Slater's rule or calculation of screening constant by Slater's rule. So how can we calculate the effective nuclear charge அப்படின்னு கேட்கலாம். or how will you calculate the screening constant அப்படின்னு கேட்கலாம். சரியா? ஸோ இப்போ ஸ்லேட்டர் ரூல்ஸோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னாக்கா, இதன் மூலம் நம்ம என்ன கால்குலேட் பண்ண முடியும் அப்படின்னா எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜும் கால்குலேட் பண்ணலாம் அல்லது ஸ்க்ரீனிங் கான்ஸ்டன்ட்டும் கால்குலேட் பண்ணலாம். ஸோ அவங்க எப்படி வேணால் கேட்கலாம், கொஷின்ஸ் கேட்கலாம். how will you calculate screening constant அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ அது ஃபஸ்ட்டு ஸ்டெப்போட முடிஞ்சிடும். or how will you calculate effective nuclear charge அப்படின்னா அது இன்னொரு ஸ்டெப் போகணும். சரியா? ஸோ அவங்க கொஷின்ஸ் எப்படி வேணாலும் ரைஸ் பண்ணலாம். ஸோ திஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ calculation of effective nuclear charge, this includes 4 steps. இதில் 4 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா, நம்ம எந்த எலமெண்ட்டோட எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் கால்குலேட் பண்ண சொல்கிறாங்களோ அந்த எலமெண்ட்டோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை ஃபஸ்ட்டு எழுதணும். ஃபர்ஸ்ட் we have to write the electronic configuration of the particular element or atom. எந்த ஆட்டம்க்கு கால்குலேட் பண்ண சொல்கிறாங்களோ அவர் எந்த அயான் கூட கொடுத்துருப்பாங்க. ஒரு சில நேரங்களில் பொட்டாசியம் அயான், அலுமினியம் அயான் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ அதுக்கு நம்ம கால்குலேட் பண்ணலாம். சரியா? அல்லது ஆட்டமாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுக்கு நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஸோ அப்போ அதை என்ன பண்ணணும், கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணணும், ஹைலைட் பண்ணி பார்க்கணும். ஆட்டம்க்கு கேட்டிருக்காங்களா ஆர் அயானுக்கு கேட்டிருக்காங்களா அப்படிங்கிறத. அயானுக்கு கேட்டிருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணோம், எவ்வளவு சார்ஜஸ் ரெடியூஸ் பண்ணணுமோ அதை ரெடியூஸ் பண்ணிட்டு கேட்கணும். இன்கேஸ் நம்ம பொட்டாசியம் அயான் அப்படின்னா K+, ஸோ ஒரே ஒரு ப்ளஸ் மட்டும் இருக்கும். ஸோ பொட்டாசியம் ஆட்டம்லேருந்து ஒரு எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணோம்னா பொட்டாசியம் அயான் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ அப்போ ஒரு எலக்ட்ரான்ஸை குறைச்சிடணும். அலுமினியம் அயான் அப்படின்னு கேட்டாங்கன்னா அலுமினியம் 3+, ஸோ அப்போ Al3+. ஸோ நம்ம என்ன பண்ணணும், அப்போ Al3+ அப்படின்னா இப்போ 3+ இருக்கும், அலுமினியமில் இருக்கும் 3+ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 3 எலக்ட்ரான்ஸ் அதுலேருந்து என்ன பண்ணியிருப்போம், ரிமூவ் பண்ணியிருப்போம். சரியா? ஸோ அப்போ என்ன இருக்கும், வெளியில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை 3 ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு மீதி இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ்க்கு கால்குலேட் பண்ணணும். இல்லை பொட்டாசியம் ப்ளஸ் கேட்குறாங்க அப்படின்னாக்கா பொட்டாசியமில் ஒரே ஒரு ப்ளஸ் மட்டும் தான் இருக்கும், ஒரே ஒரு எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணியிருப்போம். சரியா? ஸோ இப்போ அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு நம்ம கால்குலேட் பண்ணணும். சரியா? ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸ் ரைஸ் பண்ணலாம். ஸோ லெட்ஸ் வி ஸ்டார்ட் தி calculation of effective nuclear charge. So first one என்ன பண்ணணும் அப்படின்னா write the electronic configuration of the atom or ion. சரி, and then rearrange it by grouping ns and np orbital. ns np orbitals தனி குரூப்பாக நம்ம என்ன பண்ணோம், ரீஅரேஞ்ச் பண்ணோம். அண்ட் தென் d orbital f orbitals தனியாக நம்ம குரூப்பிங் பண்ணணும். சரியா? ஸோ நம்ம எப்படி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுறது அப்படிங்கிறது நம்ம பேர் கிளாஸஸில் பார்த்துருப்போம்.
சரியா? ஆஃப் ஆஃப் பிரின்சிபல் அண்ட் தென் குன்ஸ் ரூல் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், அதை நம்ம ரைட் பண்ணியிருப்போம் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை. ஸோ இப்போ அதை வச்சு நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதலாம். அண்ட் தென் செகண்ட் ஸ்டெப் 2, ஐடென்டிஃபை தி குரூப் இன் விச் the electronic interest is present. நம்ம என்ன பண்ணோம், செகண்ட் ஒன் என்ன பண்ணோம், நம்ம குரூப்பை ஐடென்டிஃபை பண்ணணும். எந்த எலக்ட்ரானுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஐடென்டிஃபை த குரூப் இன் விச் த எலக்ட்ரான் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் ப்ரெசன்ட். அதாவது எந்த எலக்ட்ரானுக்கு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, எஸ் செல்லில் இருக்கக்கூடியதுக்கா அல்லது பி செல்லில் இருக்கக்கூடியதுக்கா அல்லது டி செல்லில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானுக்கு எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்களா, இங்கே என்ன கொடுக்குறாலோ அதுதான் எலக்ட்ரான் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரியா? ஸோ அதுதான் nth செல் அப்படின்னு சொல்லுவோம், nth செல் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இதுக்கு கண்டுபிடிக்கும் போது நம்ம இன்கேஸ் nth செல் அப்படிங்கிறது 1s இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய வேல்யூ எவ்வளோ கொடுக்கணும், 0.30. இட் இஸ் ஏ 1 மார்க் கொஷின், வெரி இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஷின். 1s ஆர்பிட்டால் இருக்கக்கூடிய எலக்ட்ரானுக்கு நம்ம எவ்வளவு யூனிட்ஸ் கொடுக்கணும், எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் ரெடியூஸ் பண்ணணும் ஸ்க்ரீனிங் கான்ஸ்டன்ட் அப்படின்னா 0.30. 1s ஆர்பிட்டால் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ்க்கு ஸ்க்ரீனிங் கான்ஸ்டன்ட் வேல்யூ எவ்வளோ நம்ம ரெடியூஸ் பண்ணோம், 0.30. அதர் தென் 1s ஆர்பிட்டால் nth செல்லாக இருந்து மற்ற ஆர்பிட்டால்ஸாக இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம கொடுக்கக்கூடியது 0.35 யூனிட்ஸ், 0.35 யூனிட்ஸை நம்ம கொடுக்கணும். சரியா? ஸோ தட் இஸ் இம்பார்ட்டண்ட். ஸோ அந்த nth செல் அப்படிங்கிறது n ஈக்குவல் டு nth செல் அப்படிங்கிறது 1s இருந்தால், nth செல் அப்படிங்கிறது 1s இருந்தால் nth செல். நெக்ஸ்ட் ஸ்டெப் 3, calculation of shielding of inner cell electron. calculation of shielding of inner cell electron. inner cell electronsோட shielding constant நம்ம கால்குலேட் பண்ணணும். சரியா? அதான் நெக்ஸ்ட் ஸ்டெப் 3. இதில் 2 இது இருக்குது, டைப் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, if the electron of interest belongs to either s or p orbital அப்படின்னா ஒரு மாதிரியாகவும், if the electron of interest belong to d and f orbital அப்படின்னா அது இன்னொரு மாதிரியாகவும் கால்குலேட் பண்ணணும். சரியா? ஸோ இதை ஏ டைப் அப்படின்னு வச்சுக்கலாம், இதை பி டைப் அப்படின்னு வச்சுக்கலாம். சரியா? இந்த டிஃப்ரென்ஸ்க்காக. சரியா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் ஏ டைப் அப்படிங்கிறது என்னென்னு பார்க்கலாம். if the electron of interest belongs to either s or p orbital, 1s ஆர்பிட்டால் கால்குலேட் பண்ணுங்கள், 2s ஆர்பிட்டால் கால்குலேட் பண்ணுங்கள், இல்லை 3s ஆர்பிட்டால் கால்குலேட் பண்ணுங்கள் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னாக்கா இந்த டைப்பு. அல்லது ஒரு அயன் ஆட்டமோட டி ஆர்பிட்டால் கால்குலேட் பண்ணுங்கள், இல்லை ஒரு எஃப் ஆர்பிட்டால் இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட்டை கால்குலேட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது செகண்ட் டைப்பில் வரும். சரியா? ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு டைப்பில் எலக்ட்ரான் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பிலாங் டு இதர் எஸ்ஆர்பி ஆர்பிட்டால் அப்படின்னாக்க நம்ம அந்த ஸ்க்ரீனிங் கான்ஸ்டன்ட் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னாக்க ஈச் எலக்ட்ரான் வித்தின் தி n-1 குரூப். ஸோ எக்ஸ்டெண்ட் ஆஃப் ஸ்க்ரீனிங் கான்ஸ்டன்ட் எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னா, நம்ம nth செல் அப்படின்னாக்க எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னா நம்ம 0.35 அப்படின்னு கொடுத்துருப்போம். nth செல் அப்படின்னா 0.35 வேல்யூ கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஈச் எலக்ட்ரான் எஸ் வேல்யூ. ஒரு எலக்ட்ரானோட கான்ட்ரிபியூஷன் எஸ்எல், ஒரு எலக்ட்ரானோட கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ கொடுக்கணும், 0.35 கொடுக்கணும் nth செல்லுக்கு. சரியா? அடுத்தது n-1 செல் அப்படின்னா, அதாவது nth செல்லுக்கு உள்ளே இருக்கக்கூடிய செல், நம்ம லாஸ்ட் செல் nth செல் அப்படின்னு வச்சுருப்போம், அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியது n-1, அந்த செல்லுக்கு முன்னாடி இருக்கக்கூடியது n-2 அப்படின்னு வச்சுருப்போம். சரியா? ஸோ அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எந்த செல் ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோமோ nth செல்லில் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய செல் n-1. ஸோ அந்த n-1 செல்லில் இருக்கக்கூடியதுக்கு அந்த n-1 குரூப்புக்கு நம்ம எவ்வளோ எஸ் வேல்யூ கொடுக்கணும்னா 0.85 கொடுக்கணும், யூனிட் கொடுக்கணும். சரியா? அடுத்தது n-2, இந்த n-2 குரூப்பு n-3 அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு ஒன்றுக்கும் எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னாக்க ஒன்றுக்கும் 1.0 அப்படிங்கிற யூனிட்டை நம்ம கொடுக்கணும், 1.0 அப்படிங்கிற யூனிட்ஸை நம்ம கொடுக்கணும். சரியா? லிட் ஆஃப் நியூக்ளியர் சார்ஜ் நம்ம ரெடியூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அடுத்தது நம்ம செகண்ட் டைப் பார்த்தோம் இல்லையா, பி டைப்பில் இஃப் த எலக்ட்ரான் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பிலாங்ஸ் டு டி அண்ட் எஃப் ஆர்பிட்டால் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த டி அண்ட் எஃப் ஆர்பிட்டால் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸுக்கு நம்ம கால்குலேட் பண்ணக்கூடிய எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜில் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கும். சரியா? அதாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஈச் எலக்ட்ரான்
left to the each electron left to the group of electron of interest. நம்ம எந்த குரூப் நம்ம nth குரூப்பாக செலக்ட் பண்ணியிருக்கோமோ அதுக்கு அதை தவிர மற்ற குரூப் n-1 n-2 n-3 எல்லாத்துக்கும் எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னா 1.0 கொடுக்கணும். இதுதான் டிஃப்ரென்ஸ். சரியா? ஸோ நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய குரூப்பு எஸ் ஆர் பி ஆர்பிட்டாலில் இருந்துச்சுன்னா nth குரூப்பாக இருந்துச்சுன்னா n-1க்கு 0.85 கொடுக்கணும். நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய குரூப்பு எஸ்ஆர் பி ஆர்பிட்டாலாக இருந்துச்சுன்னா nth செல்லுக்கு எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா 0.35 கொடுக்கணும். அடுத்து n-1க்கு எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னா 0.85 கொடுக்கணும். 0.85. அடுத்து n-2 அண்ட் அதர்ஸாக இருந்துச்சுன்னா ஒன்றுக்கும் எவ்வளோ கொடுக்கணும் 1 கொடுக்கணும். சரியா? ஸோ இது நம்ம பேசிக்காக ஃபாலோ பண்ண வேண்டியது. அடுத்து நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய nth குரூப் அப்படிங்கிறது டி அல்லது எஃப்ஆ இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம எவ்வளோ சார் கொடுக்குறது அப்படின்னு பார்த்தோம்னாக்க டி அண்டு எஃப்ஆ இருந்துச்சுனாக்க nth செல்லுக்கு நம்ம எவ்வளோ கொடுக்கணும்னா 0.35 தான் கொடுப்போம். n-1 அண்ட் அதர்ஸ்க்கு டோட்டலாக 1 அப்படிங்கிற வேல்யூவை கொடுப்போம். சரியா? ஸோ இதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸ் நம்ம எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் கால்குலேட் பண்ணக்கூடியதில். சரியா? ஸோ இங்கே நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் 4th ஸ்டெப் என்ன சார் அப்படின்னா சம்மேஷன் ஆஃப் தி ஷீல்டிங் எஃபெக்ட் ஆஃப் ஆல் த எலக்ட்ரான் கிவ்ஸ் தி ஷீல்டிங் கான்ஸ்டன்ட் எஸ். அதாவது நம்ம nth செல் n-1 n-2 எல்லா எலக்ட்ரான்ஸோட எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜும் சரியா கால்குலேட் பண்ணி என்ன பண்ணணும் அதை சம் பண்ணணும். சம்மேஷன் ஆஃப் ஆல் தி எலக்ட்ரான்ஸ் ஷீல்டிங் கான்ஸ்டன்ட். ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா அதுதான் நம்மளுக்கு ஃபைனலாக கிடைக்கக்கூடிய எஸ் வேல்யூ, அதாவது ஷீல்டிங் கான்ஸ்டன்ட் வேல்யூ. சரியா? ஸோ இப்போ அந்த ஷீல்டிங் கான்ஸ்டன்ட் வேல்யூவை நம்ம எங்கே கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணோம்? ஷீல்டிங் கான்ஸ்டன்ட் வேல்யூவை எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் கால்குலேட் பண்ணுற ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் கிடைக்கும். எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் Z minus S equal to Z வேல்யூ இங்கே 21 அப்படின்னாக்க Z வேல்யூ 21 அப்படின்னா எஸ் வேல்யூ எவ்வளோ கால்குலேட் பண்ணியிருக்காங்க? 18 கால்குலேட் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இப்போ 21 minus 18 Z எஃபெக்டிவ் எவ்வளோ கிடைக்குது? நம்மளுக்கு 3 அப்படின்னு கிடைக்குது. எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் 3 அப்படின்னு கிடைக்குது. சரியா? ஸோ அது எப்படிங்கிறது பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ லெட் அஸ் எக்ஸ்பிளைன் தி calculation of effective nuclear charge on 4s electron. இங்கே சொல்லியிருக்கக்கூடியது எந்த ஆர்பிட்டாலுக்கு கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க? 4s ஆர்பிட்டாலுக்கு கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. 4s எலக்ட்ரானுக்கு கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட் டைப். ஸோ அப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்? ஃபஸ்ட் we have to write the electronic configuration of element. சரி, எதுக்கு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க? ஸ்காண்டியம் அப்படிங்கிற ஆட்டமுக்கு கால்குலேட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸ்காண்டியம் SC. இந்த ஸ்காண்டியமோட அட்டாமிக் நம்பர் என்ன சார் அப்படின்னா 21. ஸ்காண்டியமோட அட்டாமிக் நம்பர் 21. ஸோ இப்போ அது நம்ம கால்குலேட் பண்ணோம். ஸோ இப்போ ஸ்காண்டியமுக்கு ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்? எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதணும். ஸோ இப்போ 1s2 2s2 2p6 3s2 3p6 4s2 3d1 இது எழுதியாச்சு. அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் நம்ம என்ன பண்ணணும்? குரூப்பிங் பண்ணணும். செகண்ட் ஸ்டெப் என்னது? குரூப்பிங் பண்ணணும். ஸோ இப்போ 1s2 தனியாக ஒரு செல்லு, அடுத்தது 2s2 2p6 தனியாக ஒரு செல்லு, அடுத்தது 3s2 3p6 3d வரைக்கும் ஒரு செல்லு. ஏன்னா நம்ம கால்குலேட் பண்ணக்கூடியது nth செல் அப்படிங்கிறது இங்கே என்னது? 4s ஆர்பிட்டாலில் இருக்குது. ஸோ இப்போ 4s ஆர்பிட்டால் தான் nth செல் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியதெல்லாம் என்னது? n-1. அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது n-2. அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது n-3. இப்படி ஒரு செல்லை நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஒரு செல்லுக்கு என்ன கால்குலேட் பண்ணுறோம்? எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் கால்குலேட் பண்ணணும். எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் கால்குலேட் பண்ணுறோம். ஸோ இப்போ nth ஆர்பிட்டாலில் எத்தனை சார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா nth ஆர்பிட்டாலில் 4s2 2 எலக்ட்ரான் இருக்குது. ஸோ அப்போ கடைசி எலக்ட்ரானுக்கு தான் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் கால்குலேட் பண்ணோம். ஸோ அப்போ அதில் என்ன இருக்கும்? nth ஆர்பிட்டாலில் ஒரே ஒரு எலக்ட்ரான் மட்டும் இருக்கும். nth ஆர்பிட்டாலில் ஒரே ஒரு எலக்ட்ரான் மட்டும் இருக்கும். ஸோ அதுக்கு எவ்வளோ சார் கொடுக்கணும்? 0.35 கொடுக்கணும். ஸோ இப்போ டோட்டலாக nth ஆர்பிட்டால் எஃபெக்ட் நியூக்ளியர் சார்ஜ் எவ்வளவு? 0.35. ஸோ அடுத்து n-1. ஸோ n-1ல் பார்த்தோம்னா 3s2 3p6 இங்கே 3dயில் 1 இருக்குது. ஸோ இப்போ டோட்டலாக 9 எலக்ட்ரான்ஸ் இருக்குது.
ஸோ இப்போ ஒரு எலக்ட்ரான்ஸ்க்கும் எவ்வளோ சார் கொடுக்கணும் அப்படின்னா 0.85 கொடுக்கணும். ஸோ இப்போ 9 × 0.85 7.65. அடுத்தது n-2 n-2 n-3 எல்லாத்துக்கும் 1 கொடுக்கணும். ஸோ இப்போ n-2ல் எத்தனை சார் இருக்குது அப்படின்னா இதில் ஒரு 8 இருக்குது, இதில் ஒரு 2 இருக்குது. ஸோ இப்போ டோட்டலாக 10 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. 10 எலக்ட்ரான்ஸ் இருக்கும் n-2 அண்ட் அதர்ஸில். சரியா? ஸோ இப்போ டோட்டலாக n-2 அண்ட் அதர்ஸில் இருக்கக்கூடியது 10 எலக்ட்ரான்ஸ். ஸோ அப்போ அது ஒன்றுக்கும் ஒரு வேல்யூ கொடுக்கணும். 10 × 1 டோட்டலாக 10. ஸோ இப்போ டோட்டலாக இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். சம்மேஷன் ஆஃப் ஆல் தி ஸ்க்ரீனிங் கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸோ இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா கடைசியாக டோட்டலாக கிடைக்கக்கூடிய வேல்யூ எவ்வளோ சார் கிடைக்குது அப்படின்னா 18 கிடைக்குது. எஸ் வேல்யூ எல்லா எலக்ட்ரான்ஸோட ஸ்க்ரீனிங் கான்ஸ்டன்ட் வேல்யூ எவ்வளோ கிடைக்குது? 18 கிடைக்குது. ஸோ இப்போ இதை கொண்டு போய் என்ன பண்ணுறோம்? இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். Z effective equal to Z minus S. ஸ்காண்டியத்தோட அட்டாமிக் நம்பர் 21. ஸோ இப்போ 21 மைனஸ் ஸ்க்ரீனிங் கான்ஸ்டன்ட் S வேல்யூ 18. ஸோ இப்போ Z effective equal to 3. எவ்வளோ கால்குலேட் பண்ணியிருக்கோம்? Z effective equal to 3 அப்படின்னு கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஸ்காண்டியத்தோட 4s ஆர்பிட்டால் இருக்கக்கூடிய S எலக்ட்ரான், கடைசி எலக்ட்ரான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடியது எவ்வளவு எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது? 3 அப்படிங்கிற அளவுக்கு தான். அதாவது அதில் 21 ப்ரோட்டான்ஸ் இருந்தாலும் 21 அட்டாமிக் நம்பர் இருக்குது. ஸோ 21 ப்ரோட்டான்ஸ் இருந்தாலும் கடைசியாக 4sல இருக்கக்கூடிய எலக்ட்ரானுக்கு போய் சேரக்கூடியது எவ்வளவு சார் எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் போய் சேருது அப்படின்னா 3 அப்படிங்கிற அளவுக்கு. 3 ப்ரோட்டான் எவ்வளவு அட்ராக்டிவ் ஃபோர்ஸை கொடுக்குமோ அவ்வளோதான் போய் சேருது. மீதிலாம் உள்ளே இருக்கக்கூடிய இன்னர் செல் எலக்ட்ரான்ஸ்னால என்ன ஆகிடுது? ரெடியூஸ் ஆகிடுது. ஸோ இதுதான் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜோட கால்குலேஷன். ஸோ அடுத்தது கால்குலேஷன் ஆஃப் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் ஆஃப் 3D எலக்ட்ரான். கால்குலேஷன் ஆஃப் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் ஆஃப் 3D எலக்ட்ரான். ஸோ 3D எலக்ட்ரானுக்கு கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இப்போ 3D எலக்ட்ரானுக்கு கால்குலேட் பண்ண சொல்லும்போது 3D எலக்ட்ரானுக்கு நம்ம கால்குலேட் பண்ணும்போது நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். என்ன சின்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம nth செல் அண்ட் தென் n-1 nth செல் அண்ட் n-1க்கு ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். என்ன அப்படின்னா nth செல்லுக்கு மட்டும் 0.35 அப்படிங்கிறது அதே தான். n-1 தவிர n-1 n-2 n-3 எல்லா ஷெல் எலக்ட்ரான்ஸ்க்கும் எவ்வளவு கொடுக்கணும்? ஈச் ஒன் எலக்ட்ரானுக்கு 1 அப்படிங்கிற எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜை கொடுக்கணும். ஸோ இப்போ டோட்டலாக எவ்வளோ சார் இருக்குது? 3Dயில் ஒரு எலக்ட்ரானுக்கு தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். 3Dயில் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரானுக்கு கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதில் எத்தனை இருக்குது? இதில் 8 எலக்ட்ரான்ஸ் இருக்குது, இதில் 8 எலக்ட்ரான்ஸ் இருக்குது, இதில் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ டோட்டலாக 18 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. n தவிர மீதி இருக்கக்கூடிய n-1 n-2 n-3ல். ஸோ இப்போ 18 × 1 18. ஸோ இப்போ டோட்டலாக எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் 18. டோட்டலாக அதில் இருக்கக்கூடிய ஸ்க்ரீனிங் கான்ஸ்டன்ட் 18. ஸோ இப்போ எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் Z minus S equal to atomic number 21, effective nuclear charge 18. ஸோ இப்போ டோட்டலாக 21 minus 18 effective nuclear charge equal to 3. ஸோ இப்போ நம்ம 4s ஆர்பிட்டால் கால்குலேட் பண்ணோம். அதோட எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜும் எவ்வளோ தான் வந்துச்சு? அதே சேம் 3 தான் வந்துச்சு. அடுத்தது 3D ஆர்பிட்டாலுக்கு கால்குலேட் பண்ணுறோம். 3D ஆர்பிட்டாலுக்கு கால்குலேட் பண்ணுறோம். அதோட எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜும் எவ்வளோ தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதே சேம் 3 தான் வந்திருக்கு. 3D எலக்ட்ரானோட எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் ஆல்சோ 3. சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஷீல்டிங் எஃபெக்ட் ஃப்ரம் இன்னர் ஷெல் எலக்ட்ரான்ஸ் லேட்டர்ஸ் ரூல். சரியா? ஸோ இதோட அப்ளிகேஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். nth செல் அப்படின்னா எவ்வளோ கொடுக்கணும், n-1 எவ்வளோ கொடுக்கணும், n-2 எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி. சரியா? ஸோ இப்போ ஒரு கன்சாலிடேட்டடான டேட்டா SRP ஆர்பிட்டால்னால் எவ்வளவு, DRF ஆர்பிட்டால்னால் எவ்வளவு அப்படிங்கிறத பற்றி.
ஸோ நம்ம கால்குலேட் பண்ணக்கூடிய ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ஆஃப் எலக்ட்ரான் அப்படிங்கிறது எஸ்ஆர்பி ஆர்பிட்டாலாக இருந்துச்சுன்னா nth செல்லுக்கு 0.35 கொடுக்கணும். அதுவே 1s இருந்துச்சுன்னா எஸ் வேல்யூ 0.30 கொடுக்கணும். அது டிஆர்எஃப் ஆர்பிட்டாலாக இருந்தாலும் அதே சேம் 0.35 தான். n பொறுத்த வரைக்கும் எந்த சேஞ்சஸும் இல்லை. எதில் சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா n-1 n-2 தான் இருக்குது. சரியா? ஸோ நம்ம ஐடென்டிஃபை பண்ணக்கூடியது எஸ்ஆர்பி ஆர்பிட்டாலாக இருந்துச்சுன்னா நம்ம n-1க்கு எவ்வளோ கொடுக்கணும்னா 0.85 கொடுக்கணும். n-2 அண்ட் அதர்ஸ்க்கு எவ்வளோ கொடுக்கணும்னா 1.0 கொடுக்கணும். ஆனால் நம்ம ஐடென்டிஃபை பண்ணக்கூடியது டிஆர்எஃப் ஆர்பிட்டாலாக இருந்துச்சுன்னா எவ்வளோ கொடுக்கணும்? போத் n-1 n-2 n-3 இதாக இருந்தாலும் n தவிர ரிமைனிங் ஆர்பிட்டால்ஸ் அவ்வளவுக்கும் எவ்வளோ கொடுக்கணும்? நம்ம 1.0 அப்படிங்கிறது தான் கொடுக்கணும். சரியா? ஸோ இது கன்சாலிடேட்டடான ஒரு டேட்டா, நம்ம எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் கொடுக்க வேண்டிய ஒரு டேட்டா. ஸோ அடுத்தது அவங்க கால்குலேட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்க்ரீனிங் கான்ஸ்டன்ட் வேல்யூ. இதை 1 மார்க்ஸில் கேட்பாங்க. சரியா? ஸோ அதை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அட்டாமிக் ரேடியஸ் ஆர் கோவலன்ட் ரேடியஸ் ஆஃப் செகண்ட் பீரியட் எலமெண்ட்ஸ். சரியா? ஸோ இப்போ செகண்ட் பீரியட் எலமெண்ட்ஸோட எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அண்ட் தென் கோவலன்ட் ரேடியஸ் இதை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. சரியா? ரொம்ப இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா 1 மார்க்ஸில் டைரெக்டாக கேட்பாங்க ஆர் கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க. சரியா? ஸோ அதனால் இந்த காலமில் இருக்கக்கூடியதை ரொம்ப கவனமாக மெமரி பண்ணிக்கணும், ஆர் நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இப்போ எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அப்படிங்கிறது நம்ம இம்பார்ட்டன்ட் பண்ண வேண்டிய இடம். ஸோ இப்போ லித்தியம் அப்படின்னா 1.30, பெர்லியம் அப்படின்னா 1.95 ஒன்றுக்கும் கால்குலேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகும்போது கோவலன்ட் ரேடியஸ் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா லித்தியமுக்கு 1.30 இருக்குது, கோவலன்ட் ரேடியஸ் 152 பிகோமீட்டர். இதோட யூனிட் என்னது? பிஎம் பிகோமீட்டர் அப்படின்னு சொல்கிறோம். இதோட யூனிட் பிஎம் பிகோமீட்டர். இப்படி பார்த்தோம்னா அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. லித்தியம், பெர்லியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன் அப்படியே என்ன ஆகிட்டே போகுது. நம்ம லெஃப்ட் ரைட் போகும்போது செகண்ட் பீரியடில் என்ன ஆகிட்டே போகுது? செகண்ட் பீரியட் எலமெண்ட் லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைட் போக 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 எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் என்ன ஆகிட்டே வருது? இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. ஸோ இப்போ நம்ம லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைட் போகும்போது அலாங் த பீரியட் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் கிராஜுவலி இன்க்ரீசஸ் டுவர்ட்ஸ் லித்தியம் டு சோடியம். சரியா? ஸோ இப்போ வாட் அபவுட் தி கோவலன்ட் ரேடியஸ் ஆர் அட்டாமிக் ரேடியஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆக இது என்ன ஆகிட்டே சார் போகுது அப்படின்னா இது டிக்ரீஸ் ஆகுது. சரியா? பிகாஸ் ஆஃப் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு கோவலன்ட் ரேடியஸ் ஆர் அட்டாமிக் ரேடியஸ். எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆனால் வெளியில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணி இழுக்கக்கூடிய அந்த புல்லிங் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ அதிகமாக பிடிச்சி அட்ராக்ட் பண்ணி இழுக்கும். ஸோ இப்போ அட்டாமிக் ரேடியஸ் என்ன ஆகும்? ஸ்ட்ரிங்க் ஆகும், ரெடியூஸ் ஆகும், குறையும். சரியா? ஸோ இப்போ ரெண்டும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் குறைஞ்சா வெளியில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானை பிடிச்சி இழுக்கக்கூடியது குறைவாக இருக்கும். ஸோ அட்டாமிக் ரேடியஸ் என்ன இருக்கும்? அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ அலாங் தி பீரியட் செகண்ட் பீரியடில் என்ன ஆகுது? எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கோவலன்ட் ரேடியஸ் டிக்ரீஸ் ஆகிட்டே வருது, குறைஞ்சிட்டே வருது. சரியா? தட் இஸ் தி கன்க்ளூஷன். இதை நம்ம பார்க்கக்கூடிய கன்க்ளூஷன். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வேரியேஷன் இன் குரூப். அட்டாமிக் ரேடியஸ் குரூப்பில் அப்படின்னா அப் டு டவுன் வென் மூவிங் டாப் டு பாட்டம், டாப்பில் இருந்து பாட்டம் நோக்கி வரும்போது என்ன ஆகுது? அட்டாமிக் ரேடியஸ் என்ன ஆகுது பீரியாடிக் டேபிளில் அப்படின்னு பார்த்தோம்னா இன் பீரியாடிக் டேபிள் அட்டாமிக் ரேடியஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன்க்ரீசஸ் டவுன் தி குரூப். மேலேருந்து கீழே வர என்ன ஆகுது அப்படின்னா அட்டாமிக் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஏன் சார் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா என்ன ஆகுது? ஒரு எலக்ட்ரானும் அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆக வந்து சேரக்கூடிய எலக்ட்ரான் எங்கே போய் சேருது அப்படின்னா ஒரு நியூ ஆர்பிட்டாலுக்கு போய் சேருது. ஃபஸ்ட்டு ரோவில் இருக்கக்கூடியது ஃபஸ்ட்டு சீரீஸில் இருக்கக்கூடிய 1s ஆர்பிட்டாலில் போய் சேரும். அடுத்து செகண்டில் இருக்கக்கூடியது 2s ஆர்பிட்டாலுக்கு போய் சேரும். அடுத்து தேர்டில் இருக்கக்கூடிய 3s ஆர்பிட்டாலுக்கு போய் சேரும். அப்படியே என்ன ஆகிட்டே வருது? 1 2 3 4 5 6 7 அப்படின்னு என்ன ஆகிட்டே வரும். ஒரு சீரீஸாக மாற அதோட செல்லோட பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் n நம்பர் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. சரியா? ஸோ இப்போ குரூப் இன்க்ரீஸ் ஆக
இல்லைன்னா இது நம்பர் ஆஃப் செல்ஸும் இங்கே இன்க்ரீஸ் ஆகுது. as we move down a group, new cells are expanded. New cells are open to accommodate the newly added valence electron. நம்ம ஒரு செல்லாக இன்க்ரீஸ் ஆகி நைட்டே ஒரு நம்பர் ஆஃப் செல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. as a result, the distance between the center of the nucleus and the outermost cell containing the valence electron increases. ஸோ அப்போ இன்க்ரீஸ் ஆகக்கூடிய எலக்ட்ரானுக்கு தகுந்த மாதிரி நம்பர் ஆஃப் செல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ நம்பர் ஆஃப் செல்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நியூக்ளியஸ்க்கும் அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் இருக்கக்கூடிய ஷெல்லுக்கும் இடையே இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்ன ஆகுது, இங்கே இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால் டவுன் தி குரூப், மேலேருந்து கீழே வர குரூப்பில் என்ன ஆகுது, அட்டாமிக் ரேடியஸ் கிராஜுவலி இன்க்ரீசஸ். அதை நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். இந்த டேபிளில் கொடுத்துருக்காங்க. ஸோ வேரியேஷன் ஆஃப் கோவலன்ட் ரேடியஸ் ஆஃப் குரூப் 1 எலமெண்ட்ஸ். ஸோ குரூப் 1 எலமெண்ட்ஸ் பார்த்தோம்னா லித்தியம் இருக்குது, சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம் மேலேருந்து கீழே வந்துகிட்டே இருக்குது. சரியா? ஸோ இப்போ என்ன ஆகிட்டே போகுது, லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம் அப்படி என்ன ஆகிட்டே போகுது, கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகிட்டே போகுது, இது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ இப்போ டவுன் தி குரூப்பில் ஒன்றுன்னா கீழே வர லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம் வர என்ன ஆகுது, அட்டாமிக் ரேடியஸ் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ இது அட்டாமிக் நம்பர், ஸோ இது கோவலன்ட் ரேடியஸ். சரியா? ஸோ கோவலன்ட் ரேடியஸ் என்ன ஆகிட்டே போகுது, அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆக கோவலன்ட் ரேடியஸ் ஆர் அட்டாமிக் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. சரியா? ஸோ தட் இஸ் தி கன்க்ளூஷன். ஸோ இப்போ நம்ம பீரியட்ஸ் ஆர் சீரீஸில் அலாங் த பீரியட் லெஃப்ட் டு ரைட் போகும்போது என்ன ஆகுது, அட்டாமிக் ரேடியஸ் கிராஜுவலாக குறையுது. என்ன ரீசன் அப்படின்னா இன்க்ரீஸ் இன் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ். எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால வெளியில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானை அதிகமாக புல் பண்ணி இழுக்குது. ஸோ அதனால் அட்டாமிக் ரேடியஸ் ஆர் கோவலன்ட் ரேடியஸ் என்ன ஆகுது, கிராஜுவலாக குறையுது, கிராஜுவலி டிக்ரீசஸ். அதுவே குரூப்பில் அப்படின்னு பார்த்தோம்னா டவுன் தி குரூப், மேலே டாப்லேருந்து பாட்டம் நோக்கி வர குரூப்பில் என்ன ஆகுது, அட்டாமிக் ரேடியஸ் ஆர் கோவலன்ட் ரேடியஸ் கிராஜுவலி இன்க்ரீசஸ். ஏன் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா புதுசாக சேரக்கூடிய எலக்ட்ரான் ஒரு புது ஷெல்லுக்கு போகுது. அப்போ நம்பர் ஆஃப் செல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறதுனால அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு தகுந்த மாதிரி அட்டாமிக் ரேடியஸ் இங்கே increase ஆகுது. So that is the conclusion. Thank you.